அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்துக் காப்பான். அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் ஸ்ரீலங்கா ராமாயண யாத்திரையினுடைய 3ஆம் நாள் 2ஆம் வேளை மதிய வேளை. நாம் அனைவரும் வந்திருக்கக்கூடிய இடம் ரம்போடா ஹனுமான் டெம்பிள். 18 அடியில் ஹனுமான் நின்ன திருக்கோலத்தோடே வெகு ஆச்சரியமாக காட்சி தருகிறார். ஒரு கால் நாம் நங்கநல்லூர்லேயோ இல்லை நாமக்கல்லையோ இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கு ஏற்படுகிறது. அவ்வளவு ஆச்சரியமாக ஹனுமான் காட்சி தருகிறார். அந்த ஹனுமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஹனுமத் பிரபாவத்தை அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன். முதல் நாள் நாம் பார்த்தது ஹனுமான் திருக்குறுங்குடி மலையில் இருந்து தாவினார். வரக்கூடிய வழியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஹனுமான் இங்கே வந்து சீதையை கண்டது, பேசியது, இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் காலையில் நாம் இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஹனுமானுடைய பெருமை என்ன, அதை கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கடைசியில் வால்மீகி காட்டுகிறார். ஏற்கனவே முதல் நாள் சரித்திரத்தை தொடங்கும் போதே திருக்குறுங்குடி மலையில இருந்து ஹனுமான் தாவினார் அப்படின்னு சொல்லும் போதே ஹனுமத் வைபவத்தை இந்த சன்னதியில் இருக்கும்போது சொல்றோம்னு விண்ணப்பம் பண்ணினோம். சுக்ரீவன் 4 திசையிலேயும் வானர வீரர்களை சீதையை தேடணுங்கிறதுக்காக அனுப்பினான். அவர்கள் அத்தனை பேருக்கும் 1 மாதம் கெடு கொடுத்திருக்கிறான். 1 மாதத்துக்குள்ள நீங்க தேடி திரும்ப என்கிட்ட வந்து சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு விதித்திருக்கிறான். தென் திசையை நோக்கி வந்த வானரங்கள் ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், நளன், நீலன், மைந்தன், த்விதன் முதலான வானரங்கள் அத்தனை பேரும் தென் திசையை நோக்கி வந்தார்கள். தென் திசையில் பல இடங்களில் தேடினார்கள். அதில் ஸ்வயம்பிரபா குகை அப்படின்னு ஓரிடம், இன்னைக்கு ராஜபாளையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இடம். அந்த ஸ்வயம்பிரபா குகை அப்படிங்கிற இடத்த அடைந்தார்கள். அத்தனை பேரும் அதுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறா. எல்லாரும் வானர வீரர்கள் எல்லாரும் உள்ள வரா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பழங்களையும் கனிகளையும் பறித்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. ஹனுமான் பார்த்து தடுக்கிறார். இது அசுரர்களுடைய மாயையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஸ்வயம்பிரபா அப்படிங்கிற ஒரு பெண்ணு வருகிறாள். அப்போ அவ பார்த்து வானர வீரர்களை பார்த்து நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்க, ராமனுடைய பத்னியான சீதையை ராவணன் தூக்கி கொண்டு சென்றான். அந்த சீதையை நாங்கள் தேடிக்கொண்டு இவ்விடத்தின் வழியாக வருகிறோம் அப்படின்னு சொல்றா. ஓ, ராம காரியத்துக்காக வருகிறீர்களா அப்படின்னா இந்த குகையில் இருக்கக்கூடிய பழங்களையும் கனிகளையும் தேனையும் உங்களுக்கு தருகிறேன். ஹனுமான் கேட்கிறார், நீங்க யாரு, இந்த குகை எப்படி வசம் வந்தது அப்படின்னு கேட்க, அப்ப இந்த குகைக்கு ஸ்வயம்பிரபா குகைன்னு பெயர். என்னுடைய பெயர் ஸ்வயம்பிரபா. என்னுடைய தோழிக்கு ஹேமா அப்படின்னு பெயர். அந்த ஹேமையின் இடத்துல இந்த குகை அப்படிங்கிறது ஹேமையினுடைய குகை. அந்த ஹேமை என்னிடத்துல கொடுத்திருக்கிறாள். அந்த ஹேமை அவ என்னிடத்துல என்னுடைய பொறுப்புல இதை கொடுத்து
இதை பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. நான் இந்த இடத்துல இருந்து திருமாலை குறித்து தவம் புரிந்து கொண்டு வருகிறேன். அந்த திருமால் தான் ராமனாக அவதாரம் செய்திருக்கிறான் போலும். அதனால ராம பக்தர்களை கண்டவுடனே எனக்கு திருமாலுடைய அடியவர்களை கண்டார் போலே எனக்கு எண்ணம் ஏற்பட்டது. அதனால உங்களுக்கு காய்களையும் கனிகளையும் தருகிறேன் அப்படின்னு சொல்றா. அவர்களும் பருகினார்கள், தேனை பருகினார்கள், தீர்த்தத்தை பருகினார்கள், காய்களையும் கனிகளையும் உண்டார்கள். இந்த இடத்துக்குள்ள யார் வேணாலும் உள்ள வந்துடலாம். ஆனா அவர்களால வெளியில போகவே முடியாது. என்னுடைய தபோபலத்தினால உங்களை நான் வெளியில விட்டு விடுகிறேன், கண்ணை மூடிக்கோங்கன்னு சொன்னாலாம். அதனால வானரர்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டார்கள். ஸ்வயம்பிரபா தன்னுடைய தபோ வலிமையினால அவர்கள் அத்தனை பேரையும் வெளியில விடுறா. இப்போ அவர்கள்லாம் வெளியில வந்து பார்த்தா அதுதான் கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி மலை. இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அதுக்குள்ள சுக்ரீவன் கொடுத்த கெடு எத்தனை நாள் கொடுத்துருக்கான்னு சொன்னோம்? 1 மாசம். அந்த 1 மாசம் முடிந்து விட்டது. இப்போ அது முடிஞ்சு சில நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி இருந்தாலும் நமக்கு மரணம்ங்கிறது நிச்சயம். ஒன்று சீதையை தேடி கண்டுபிடிக்காம இத்தனை நாள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு தண்டனை கொடுப்பான். அடுத்து 1 மாசத்துக்குள்ள திரும்ப வந்து சொல்லணும். 1 மாசம் ஆகி சில நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் தகவல் சொல்லாம இருக்குமே. அதனால சுக்ரீவன் கண்டிப்பா நம்ம அத்தனை பேருக்கும் மரண தண்டனை விதிக்க போகிறான் முடிவு பண்ணிட்டா. இப்ப நாம போனா பிராணன் போக போறது. அதுக்கு நாம என்ன செய்வது? அவ அத்தனை பேரும் பேசிண்டா. நாம அங்க போய் சுக்ரீவன் கையால மரணம் ஏற்படுவதற்கு நாமே நம்முடைய பிராணனை விட்டு விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணினான். எப்படி பிராணனை விடுவது? பிராயோபவேசம் அப்படின்னு பெயர். பிராயோபவேசம்னா ஒரு நதிக்கரையிலேயோ சமுத்திரக்கரையிலேயோ தீர்த்த கரையிலேயோ புண்ணிய க்ஷேத்திரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு திருமாலை தியானித்து கொண்டு நாராயணமூர்த்தியை தியானித்து கொண்டு உண்ணாமல் உறங்காமல் சாப்பிடாம தீர்த்தத்தை கூட பருகாம பகவானையே சிந்தித்து கொண்டு இருக்கணும். ஒரு நாள் தானே அந்த உடல் கீழே விழுந்துடும், பிராணன் போயிடும். அப்படி பிராணன் போச்சுன்னா அவர்களுக்கு முக்திங்கிறது கிட்டுமா. அதுக்கு பிராயோபவேசம் அப்படின்னு பெயர். அதனால நாம சுக்ரீவன் கையால மரணம் அடைவதற்கு பதிலாக நாமே பிராயோபவேசம் செய்து பிராணனை விட்டு விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணினான். பிராயோபவேசம் அதை செய்து பிராணனை விட்டு விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணினா. அப்போ அவ அத்தனை பேரும் பேசினாளாம். எப்படி ஜடாயு ராமனுக்காக பிராணனை விட்டாரோ, எப்படி ஜடாயு ராம காரியத்துக்காக பிராணனை விட்டாரோ, அதை போல நாமும் ராம காரியத்துக்காக பிராணனை விட்டு விடுவோம் அப்படின்னு அவ பேசினா. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு மலையில பெரிய மரத்துல ஒரு பெரிய சம்பாதி அப்படிங்கிற ஒரு கழுகு இருந்தது. மிகப்பெரிய கழுகு. அந்த கழுகு கீழே இந்த குரங்குகள் வானரங்கள்லாம் பேசி கொண்டிருந்தனவே அதை அப்படியே கவனித்து கொண்டு இருந்தது. உடனே அந்த கழுகு வானரங்களை பார்த்து, என்ன ஜடாயு மரணமடைந்து விட்டாரா அப்படின்னு கேட்டதாம். அப்பதான் அவ மேல பார்க்கறா. பார்த்தா எவ்வளவு பெரிய கழுகு, இவ்வளவு பெரிய பறவையை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதே. நாம பிராயோபவேசம் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப இந்த கழுகு கிட்ட நாம அகப்பட்டு கொண்டோம். அந்த கழுகே நம் அனைவரையும் விழுங்கிவிட போகிறது அப்படின்னு அவ பயந்து போனாளாம். அப்போ ஜடாயு அவர் பார்த்து, அதாவது சம்பாதி அவர் பார்த்து, நான் உங்களை கொல்ல மாட்டேன், என்னை மெல்லமா இறக்கி விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமானும் ஜாம்பவானும் மெல்லமா அந்த சம்பாதியை கீழே இறக்கி விட்டா. உடனே சம்பாதி கேட்கிறார், எப்படி ஜடாயுவுக்கு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்க, அப்போ சம்பாதி நடந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார். ராமனுடைய பத்னியான சீதையை ராவணன் தூக்கி கொண்டு வரும் பொழுது ஜடாயு பார்த்து தடுத்தார். அப்ப ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டது.
ருத்ரமூர்த்தி கொடுத்திருக்கக்கூடிய வாளை உருவினான். அதனால ஜடாயுவனுடைய சிறகுகளையும் அலகுகளையும் வெட்டினான். ஜடாயு மாண்டு போனார். ராமனுக்காக ஜடாயு மாண்டு போனார். உடனே சம்பாதி பார்த்து, ஓ, ராவணன்தான் ஜடாயுவை கொன்று விட்டானா? அந்த ராவணனை நான் பழிக்கு பழி தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஜாம்பவான் கேட்கிறார், ராவணனை பழிக்கு பழி தீர்க்கணும்னா ஜடாயு அவரை உமக்கு எப்படி தெரியும்? அவர் உமக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்க, அப்ப சம்பாதி தெரிவிக்கிறார், ஜடாயு அவர் எனக்கு தம்பி. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த பிள்ளைகள், அவர்கள்தான் தேவர்கள். கஷ்யபருக்கும் வினதைக்கும் பிறந்த பிள்ளைகள். அதுல மூத்தவருக்கு அருணன் அப்படின்னு பெயர், இளையவனுக்கு கருடன் அப்படின்னு பெயர். கருடன் யாரு? பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடன் யாருன்னா கஷ்யபருக்கும் வினதைக்கும் பிறந்த பிள்ளை. அதுல மூத்தவர் அருணன். அந்த அருணன் தான் சூரியனுடைய தேரோட்டி. அந்த அருணனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அருணனுடைய பத்னிக்கு சேனி அப்படின்னு பெயர். அந்த அருணனுக்கும் சேனிக்கும் பிறந்த பிள்ளைகள் 2. அவர்கள மூத்தவர் சம்பாதி, இளையவர் ஜடாயு. நாங்க 2 பேரும் ஒரு முறை சூரிய தேவனுக்கு அருகில செல்லணும்னு முடிவு பண்ணினோம். யாரு சூரியனுக்கு அருகில வேகமாக முதலில் செல்லுகிறார்கள் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்பட்டது. அதனால சம்பாதியான நானும் ஜடாயுவான என்னுடைய தம்பியும் நாங்கள் இருவரும் சூரிய தேவனுக்கு அருகில பறந்து சென்றோம். அப்போ சூரியனுடைய கிரணங்கள் அதனுடைய வெப்பம் தாழ மாட்டாமல் என்னுடைய தம்பி துடிதுடித்து போனான். அதனால என் தம்பி மேல எந்த வெப்பமும் தாக்கிவிடக் கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய சிறகுகளால என்னுடைய தம்பிய நான் மறைத்து கொண்டேன். அப்போ சூரியனுடைய கிரணம் பட்டு என்னுடைய சிறகுகள் எரிந்து போனது. ஆனா நல்ல வேளை என் தம்பி ஜடாயுவுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். நான் விழுந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து வேறு எங்கும் செல்ல முடியாமல் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஜடாயுவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு அவனை பற்றிய சங்கதி தெரியாது. இப்ப நீங்க சொல்லித்தான் ஜடாயுவுக்கு ராவணனால மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிறத அறிந்து கொண்டேன் சொல்லிட்டு, நீங்கள்லாம் யாரு, எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் சங்கதி ஏற்பட்டது. வானர வீரர்கள் 4 திசையிலேயும் சென்றார்கள். அதுல நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். சீதையை தேடி வந்திருக்கிறோம். ராவணனுடைய லங்காபுரியில முக்கியமா தேடணுங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் சொன்னவுடனே சம்பாதி அப்படியே கீழே இறங்கி மெல்லமா என்னை கைப்பிடிச்சு சமுத்திரக்கரைக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாலாம். அப்படியே ஹனுமானும் ஜாம்பவானும் அழைச்சிட்டு போறா. அந்த ஜலத்தை எடுத்து தன்னுடைய தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணினார். முதல்ல மரண செய்தி கேட்டதுன்னா தாயாதிக்காரா தர்ப்பணம் பண்ண வேண்டாமா? அதனால தன்னுடைய தம்பிக்கு தர்ப்பணத்தை செய்து முடித்தார். அதுக்கப்புறம் சம்பாதி பார்த்து, ராவணன் என்னுடைய தம்பியை கொன்று விட்டான். முன்னொரு சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளை அவன்தான் எனக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பான். அவனுக்கு சுபார்ஷ்வன் அப்படின்னு பெயர். அந்த சுபார்ஷ்வன் ஒரு முறை எனக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு தாமதமாக கொண்டு வந்து கொடுத்தான். நான் அவனிடத்துல ஏன் இவ்வளவு தாமதம், வயதான எனக்கு நீ முதல்ல கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்கும்போது, இந்த வழியா நான் வந்து கொண்டு இருந்தேன், இறையை எடுத்துண்டு நான் வந்துட்டு இருந்தேன். அப்ப எதிர்த்தாப்புல ஒரு பெண்ணை ராவணன் தூக்கி கொண்டு செல்கிறான். அந்த பெண்ணு பார்த்து ஹா ராம ஹா லக்ஷ்மண அப்படின்னு அலறிக்கொண்டே சென்றாள். ஏத்தாப்புல வர்றது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கீழே இருந்த ரிஷிகளும் முனிவர்களும், சுபார்ஷ்வா நீ விலகிப்போ, ராவணனிடம் மேல அவன் பார்வை பட்டுடாம நீ விலகிப்போ
இல்லைன்னா அவன் கொடியவன், உன்னை கொன்று விடுவான் அப்படின்னு சொன்னான். அதனால ரிஷிகளுடைய வாக்க கேட்டு நான் சற்று விலகி இருந்தேன். அப்ப ராவணன் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு லங்காபுரிக்கு சென்றான். அதனால அவன் பார்வை என் மேல பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் வெகு தூரம் செல்லும் வரை நான் காத்திருந்து, அதுக்கப்புறம் ஆகாரத்தை கொண்டு வந்தபடியினால தாமதமானது. தகப்பனாரிடத்துல மன்னிப்பு கோரினானாம். அதனால ராவணன் சீதையை இந்த வழியாக தூக்கி கொண்டு செல்வதை என்னுடைய பிள்ளை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இப்போ அவன் பட்டணம், குபேரனுடைய பட்டணத்தை அவன் கைப்பற்றி இருக்கிறான், லங்கா நகரம். அது இங்கிருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது. அங்க சீதை இருக்கிறாளா அல்லவா, சீதை எங்க இருக்கிறாள்ங்கிறத பார்த்து உங்களுக்கு சொல்லுவதன் மூலமாக என்னுடைய தம்பியை கொன்ற ராவணனை நான் பழி தீர்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தாராம். கழுகுக்கு ரொம்ப தூரம் கண்ணு தெரியும் இல்லையா, அதனால அவர் அப்படியே ரொம்ப தூரம் பார்க்கிறார். லங்கை தெரிகிறது. அந்த லங்கையில அசோகவனம் அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த அசோகவனத்துல நியூவரா எலியா டிஸ்ட்ரிக்ட் தெரிகிறது. அதுலயும் சீதா எலியா டிஸ்ட்ரிக்ட் தெரிகிறது, அதாவது கோவில் தெரிகிறது. அந்த இடத்துக்கு அருகில 700 ராட்சசிகளுக்கு நடுவுல ஒரு பெண்ணை ராவணன் சிறை வைத்திருப்பதை நான் இங்கிருந்தே காண்கிறேன். அதனால நீங்க அங்க சென்றால் சீதைய கண்டுபிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராம். அது சொல்லி முடிச்ச அடுத்த க்ஷணம் அவருக்கு சிறகுகள் முளைத்தது. முன்னொரு சமயத்துல பிராணன் போகக்கூடிய நிலையில நான் விழுந்து கிடந்தேன். என்னால பறக்க முடியாது, சிறகுகள் இல்லை. அதனால நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு மலையில இருந்து கீழே குதித்து பிராணனை விடணும்னு போனேன். அப்போ நிஷாகரர் அப்படின்னு ஒரு முனிவர், அவர் என்னை பார்த்து நீ அருணனுடைய பிள்ளை சம்பாதிதானே அப்படின்னு கேட்டார். ஆம். எதுக்காக பிராணனை விடணும்னு நினைக்கிற அப்படின்னா, என்னுடைய சிறகுகள் எரிந்து விட்டது. கவலை வேண்டாம், என்னுடைய அனுகிரகத்தினால, என்னுடைய தபோ வலிமையினால உனக்கு நான் சிறகுகளை தருகிறேன். ஆனா உன்னால ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும், ராம காரியம் உன்னால செய்யப்பட வேண்டும். அதனால அந்த காரியத்தை செய்து முடித்த பிற்பாடு என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு சிறகுகள் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அதனால வெகு காலமாக நான் ராம காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். எப்போ உங்கள் இடத்துல சொன்னேனோ அப்பவே எனக்கு சிறகுகள் முளைத்து விடும்னு நிஷாகரர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அடுத்த க்ஷணம் அவருக்கு சிறகுகள் முளைத்தது. சம்பாதி சிறகடித்து பறந்து சென்றார். இப்போ வானர வீரர்கள்லாம் அத்தோட கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிறது பூர்த்தியாக போறது. இன்னும் ஹனுமானுடைய வைபவம் மட்டும் இருக்கு. இப்போ அந்த வானர வீரர்கள்லாம் இப்போ சீதை லங்கையில தான் இருக்கா அப்படின்னு சம்பாதி மூலமாக அறிந்து கொண்டார்கள். இங்கிருந்து, அதாவது இங்கிருந்துன்னா திருக்குறுங்குடியில இருந்து லங்கை அப்படிங்கிறது 100 யோஜனை தூரம். யாரால 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஒரு வானரம் கையை தூக்கியது, என்னால 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும். 10 யோஜனை தாண்டினா பொத்துன்னு விழ வேண்டியதுதான். இன்னொரு வானரம் 20 யோஜனை, பிரயோஜனப்படாது. இன்னொருத்தர் 40 யோஜனை. ஆஹா. ஜாம்பவான், அவர் பிரம்மாவனுடைய பிள்ளை. அவர் தான் சொல்லுகிறார், பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே, அப்ப இந்த ஜாம்பவான் அவர் பூமியில இருந்து ஒரு துள்ளினாராம், தாவினாராம், பிரம்மலோகத்துக்கு போயிட்டாராம். பகவானுடைய திருவடி உம்முடைய லோகங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அங்கிருந்து ஒரு குதிச்சாராம், பாதாளத்துக்குள்ள குதித்தாராம். பகவானுடைய இன்னொரு திருவடி கீழ் லோகங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாராம். ஒரு தாவினா பிரம்மலோகமா, ஒரு குதித்தா பாதாளமா? நாம இங்கிருந்து பார்த்தாலே தலை சுத்துறது. இதுல ஜாம்பவான் இப்படி தாவினா, இப்படி குதித்தார்னா அப்ப என்ன பலம்? அந்த ஜாம்பவான் தெரிவிக்கிறார், இப்ப எனக்கு அவ்வளவு சக்தி கிடையாது,
அது எல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனா இப்ப எனக்கு 80 யோஜனை தாவ முடியும் அப்படின்னு சொன்னார். அடுத்து அங்கதன். யார் அங்கதன்? வாலியனுடைய பிள்ளை, சுக்ரீவனுடைய இளவரசன், ராஜ்யத்துல இளவரசனாக இருப்பவன். அவர் பார்த்து என்னால 100 யோஜனை தாண்ட முடியும் அப்படின்னு சொன்னார். 100 யோஜனை தாண்டி போயிடலாம், திரும்ப 100 யோஜனை வரணுமே, அதனால அங்கதான் ஒன்னு அனுப்ப முடியாது. அது மட்டும் அல்லாம இளவரசனை வேலை வாங்குவது அப்படிங்கிறது கூடாது. ராஜாவை வேலை வாங்குறது கூடாது, இளவரசனை வேலை வாங்குவது கூடாது, ஆச்சாரியனை வேலை வாங்குவது கூடாது, தகப்பனார வேலை வாங்குவது கூடாது. பிள்ளைகள் தான் வேலை செய்யணும், தகப்பனார வேலை செய்ய விடக்கூடாது. அதனால இதெல்லாம் சொல்லணும்னா ஸ்மிருதியில அது ஒரு 20-25 காட்டுறது. பர்த்தாவை வேலை செய்ய விடக்கூடாது, நாம தான் வேலை செய்யணும். முக்கியமா அதை சொல்லிடுறேன். தளிகை அவரே பார்த்துக்கிட்டோம், பாத்திரம் அவரே தேய்ச்சிக்கிட்டோம், அவரே சாதிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வேலை வாங்குறது அப்படிங்கிறது கூடாது. ஸ்திரீகளுக்கு. எதுக்காக சொல்ல வந்தோம்னா, அங்கதன் நீர் யுவராஜன், அதனால யுவராஜனை வேலை வாங்குவது அப்படிங்கிறது கூடாது. சரி, அப்படின்னா இந்த 100 யோஜனை தூரம் இருக்கக்கூடியதை 100 100 200 யோஜனை யாரால தாண்ட முடியும் அப்படின்னு கேட்க, யாரும் 200 யோஜனை தாண்டுவதற்கு தயாராக இல்லை, சக்தி இல்லை. அப்போ ஜாம்பவான் நேர எல்லாருக்கும் தாண்டி கடைசியா ஹனுமான் இருக்கிறார். அந்த ஹனுமானுக்கு அருகில வந்து அவருடைய கையை பிடிச்சு, இவரால மட்டும்தான் 100 யோஜனை தாண்ட முடியும் அப்படின்னு சொன்னாராம். இவரால மட்டும்தான் 100 யோஜனை தாண்ட முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஹனுமான் பார்த்து, என்னாலயா 100 யோஜனையா, எப்படி தாண்ட முடியும்? 200 யோஜனை எப்படி என்னால தாண்ட முடியும் அப்படின்னு கேட்க, உம்மால 100 யோஜனை 200 யோஜனை இல்ல, உம்மால 10,000 யோஜனை தாண்ட முடியும் அப்படின்னு சொன்னாராம். ஹனுமானுக்கே ஆச்சரியம், என்னுடைய சக்தி எனக்கே தெரியாதே, திடீர்னு யாரோ ஒருத்தர் என்னால 10,000 யோஜனை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாரே, எப்படி அப்படின்னு கேட்க, அப்ப ஜாம்பவான் ஹனுமானுடைய சரித்திரத்தை சொல்ல தொடங்குறார். ஹனுமான் எப்படி பிறந்தார், அவருக்கு இந்த சக்தி சாமர்த்தியம் எப்படி உண்டானது அப்படிங்கிறத சொல்ல தொடங்குகிறார். அஞ்சனா தேவி, அந்த அஞ்சனா தேவி அவருக்கு கேசரன் அப்படிங்கிற வானரத்தோட கல்யாணம் ஆகிவிட்டது, வானர ராஜனோட கல்யாணம் ஆகிவிட்டது. அப்போ அந்த அஞ்சனா தேவி ஒரு முறை ஹிமாச்சலத்தில் நடந்து கொண்டு இருக்கும்போது வாயு பகவான் அஞ்சனா தேவியை கண்டார். அவளை தான் மனதார அணைத்து கொண்டாராம். வாயு பகவான் அஞ்சனா தேவிய மனதார அணைத்து கொண்டாராம். அப்ப அஞ்சனா தேவி பார்த்து, என்னை யாரோ கட்டி அணைக்கிறார் போலே இருக்கிறதே, இன்னைக்கு நாம யாரையாவது கையால உடலால கட்டி அணைத்தாதான் அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். மனசால 100 பேரை கூட நினைச்சுக்கலாம், அவளை கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவளுக்கு தெரியுமான்னா நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அவர்களால் அறிந்து கொள்ள முடியுமான்னா அந்த சாமர்த்தியம் இல்லை. ஆனா அஞ்சனா தேவி தன்னை மனதால யாரோ ஒருத்தர் கட்டி அணைக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டாளாம். அப்ப அவ பார்த்து, என்னை மனதார யாரோ ஒருத்தர் அணைக்கிறாரே, யாரு அப்படின்னு கேட்க, அப்போ வாயு பகவான், நான் தான் உன்னுடைய அழகுல மயங்கி உன்னை மனதார அணைத்து கொண்டேன், கவலை வேண்டாம், என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு ஒரு புத்திரன் சம்பவிக்க போகிறான் அப்படின்னு அனுகிரகம் செய்தார். அதனால வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்த பிள்ளை, அவருக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னு பெயர், ஹனுமன் அப்படின்னு பெயர். பிறந்த உடனே ஹனுமானுக்கு காலையில என்ன பேருன்னு பார்த்தோம்? சுந்தரன். ஏன் சுந்தரன் அப்படின்னா அழகு,
ஏன்னா தேவர்கள் அதுல வாயு பகவானுடைய பிள்ளை. அடுத்து அஞ்சனா தேவி அப்சர ஸ்திரீகளுக்குள்ள ஒருவள். அதனால அவளும் தாயும் அழகு, தகப்பனாரும் அழகு. அதனால ஹனுமான் அவருக்கு சுந்தரன் அப்படின்னு பெயர். இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்து விட்டேன். இந்த இடத்துல ஸ்ரீலங்கால தமிழ் நடையாடக்கூடிய தேசம்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, ஹனுமான் சீதையின் இடத்துல தமிழ்ல தான் பேசினார். ஹனுமான் சீதையின் இடத்துல தமிழ் பாஷையில தான் பேசினார். அது எப்படி தமிழ் பாஷையில தான் பேசினாரான்னா, அதை ஸ்தாபனம் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்கு. அது தனியா வந்து கேளுங்க, அப்ப நான் சொல்றேன். ஹனுமான் சீதையின் இடத்துல தமிழ் பாஷையில தான் பேசினார். மதுரையை சொல்லும்போது தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தேசம் அப்படின்னு சொல்றோமே, அந்த இடத்துல ஒரு பெரியவர் எழுந்தருளி இருந்தார். சமீபத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் எழுந்தருளி இருந்தார். அவரை காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி இருக்கார் இல்லையா, அந்த சுவாமி அவரை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னா, அபினவ அகஸ்தியர் அப்படின்னு எழுதியிருக்கார். அபினவ அகஸ்தியர் அப்படின்னு எழுதியிருக்கார். அகஸ்தியர் யாரு? அவர்தான் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அகஸ்தியர். அபினவ அகஸ்தியர்னா வாழக்கூடிய அகஸ்தியர்னு காஞ்சி சுவாமி ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்ப அவருக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும்? அவர் பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னா, ஹனுமான் சீதையின் இடத்துல தமிழ் பாஷையில தான் பேசினார் அப்படின்னு. அதனால லங்கையில எத்தனை தமிழை அழிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு காலம் அழிக்க போறது இல்லை. என்றென்றும் தமிழ் வாழக்கூடிய தேசமாகத்தான் லங்கை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஹனுமான் அவர் வாயுவினுடைய மைந்தனாக பிறந்தார். இப்போ பிறந்த உடனே அவர் பார்க்குறார் சூரிய தேவன். காலையில் சூரிய உதயம் ஆகும்போது சூரியனை பார்த்தா, நேற்றைய தினம் அனுப்பிச்சிருந்தாரு, அப்படியே ஒரு செக்க சிவந்து இருக்கக்கூடிய ஒரு பழத்தை போல அது தெரியும். ஒரு ஆப்பிள் பழத்தை போல, ஒரு ஆரஞ்சு பழத்தை போல அது சிவந்து இருப்பதை ஹனுமான் கண்டார். ஹனுமான் பார்த்த உடனே, இதெல்லாம் சாப்பிட கொடுத்தா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதோ மேலே இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் அது எனக்கு வேணும் அப்படின்னு தாயார் இடத்துல கேட்குறார். அதெல்லாம் என்னால் பறித்து கொடுக்க முடியாது, நீயே வேணும்னா பறிச்சுக்கோ அப்படின்னு அவ விளையாட்டா சொன்னான். ஹனுமான் பார்த்து ஒரே தாவு தாவினார். வாயுவனுடைய பிள்ளையாச்சே, அதனால ஹனுமான் தாவினார். அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டு இருக்கிறார். எல்லாருக்குமே ஆச்சரியம், ஓ இவர் ஒரு தாவு தாவினா சூரியனுக்கு அருகில் செல்லுகிறாரே. அப்பதான் சூரியனை விழுங்கணுங்கிறதுக்காக ராகு அப்படிங்கிறவர் வந்து கொண்டு இருக்கிறார். அது என்ன சரித்திரம் அப்படின்னா, பகவான் திருப்பார் கடலை கடைந்தான், அதிலிருந்து அமிர்தம் அப்படிங்கிறது வந்தது. அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா, முதல்ல தேவர்களுக்கு கொடுத்து கொண்டு வரும் பொழுது, அப்போ அசுரர்களுக்குள்ள ஒருவன் ஸ்வர்பானு அப்படின்னு ஒருவன், அவன் தேவ உருவத்தை எடுத்துண்டு சூரிய சந்திரர்களுக்கு நடுவுல வந்து இருந்து அந்த அமிர்தத்தை வாங்கி விழுங்கி விட்டான். சூரிய சந்திரர்களுக்கு நடுவுல யாருமே வரமாட்டான். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அவன் யாருன்னு சூரியனும் சந்திரனும் பார்த்தாளாம். பார்த்தா ஸ்வர்பானுங்கிற அசுரன். உடனே திருமாலிடத்துல சொல்ல, திருமால் சக்கராயுதத்தினால அந்த ஸ்வர்பானுங்கிற அசுரனுடைய தலையை அறுத்து விட்டார். இப்போ தலையை அறுத்தாச்சு, தலை தனியா வந்துடுத்து, உடல் தனியா வந்துடுத்து. ஆனா அமிர்தத்தை விழுங்கினபடியினால பிராணன் போகல. அந்த தலைக்கு ராகுன்னு பெயர், அந்த உடலுக்கு கேது அப்படின்னு பெயர். இப்ப அந்த சொர்பானுவ இவன் தான் அசுரன்னு சொன்னது யாரு? சூரியனும் சந்திரனும் தானே.
அதனால ராகு பார்த்து, ஒரு நாள் சூரியனை நான் விழுங்குகிறேன், ஒரு நாள் சந்திரனை விழுங்குகிறேன் அப்படின்னு சொன்னானாம். என்னைக்கு ராகு சூரியனை விழுங்குகிறாரோ அன்னைக்கு சூரிய கிரகணம், என்னைக்கு ராகு சந்திரனை விழுங்குகிறாரோ அன்னைக்கு சந்திர கிரகணம். இப்ப ராகு அவர் சூரியனை விழுங்கணும்னு வருகிறார், ஒரு பக்கம் சூரியனை விழுங்கணும்னு ஹனுமானும் வருகிறார். ராகு பார்த்து வருவது சிறு பிள்ளை அப்படின்னு ஹனுமானை அடிக்கணும்னு போனார். ஹனுமான் அவர் சிறு பிராயத்திலேயே கதை வச்சிருப்பாராம். அந்த கதையினால ஒரு அடி அடித்தார். ராகுவுக்கு பிராணன் போகக்கூடிய நிலை ஏற்பட்டது. மறுபடியும் ஹனுமான் ஓங்கினார், அடிச்சிடலாமா கொன்னிடலாமான்னு ஓங்கினார். ராகு பார்த்து, ஹே ஹனுமன், எம்மை விட்டுவிடும், உம்முடைய பக்தர்களுக்கு என்னால எந்த குறையும் வராது அப்படின்னு சொன்னாராம். நமக்கு ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு, அநேகமா நவக்கிரக தோஷம் இல்லாதவா யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ ஹனுமானுடைய பக்தர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ராகு தோஷமோ கேது தோஷமோ இருந்தா ராகுவினிடத்திலேயோ கேதுவினிடத்திலேயோ போகணும்னு அவசியம் இல்லை. எங்க போனோம்? ஹனுமானிடத்துல வந்தாலே ராகு தோஷமோ கேது தோஷமோ ஏதும் ஒன்றும் செய்யாது. இப்போ ஹனுமான் சூரிய தேவனை நோக்கி செல்லுகிறார். சூரிய தேவன் நடுநடுங்கி போனார். சூரியன் இந்திரனிடத்துல பிரார்த்தித்தார், நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால வரக்கூடிய அந்த குழந்தைய ஓங்கி வஜ்ராயுதத்தினால அடித்தான். அது அப்படியே இந்த தாடையில பட்டது. அதனால இந்த இடம் வீங்கியதான். அதனாலதான் ஹனுமானுக்கு இந்த இடம் வீங்கி இருக்கும். அப்படியே கீழே விழுந்தார். ஹனுமானுக்கு பிராணன் போயிற்று. ஹனுமான் சரித்திரம் முடிஞ்சது. ஹனுமானுக்கு பிராணன் போயிடுத்து, அப்படியே கீழே விழுந்துட்டார். இப்ப வாயு பகவானுக்கு கோபம் ஏற்பட்டது. தேவேந்திரன் தானே என்னுடைய பிள்ளைய வஜ்ராயுதத்தினால அடித்தான், அதனால நான் காற்றை வீச மாட்டேன் அப்படின்னு வாயு பகவான் மூச்சை இழுத்து பிடிச்சுண்டு அவர் ஒரு இடத்துல போய் அமர்ந்து கொண்டு மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு இருந்தார். வாயு பகவான் பிராணனை விட்டாதான் நாமெல்லாம் பிராணவாயு சஞ்சரிக்க முடியும், நாமெல்லாம் சுவாசம் பண்ண முடியும். வாயு பகவான் மூச்சை இழுத்து பிடிச்சுண்டா அப்ப நமக்கெல்லாம் ஆக்சிஜன் எப்படி வரும்? அதனால ஆக்சிஜன் இல்லாம போக 3 லோகமும் அப்படியே நடுநடுங்கி போனது. எல்லாரும் தேவேந்திரன் இடத்துல போய் சொன்னா. தேவேந்திரனுக்கே ஒன்றும் புரியல. தேவேந்திரன் பிரம்மதேவர் இடத்துல போய் சொன்னான். பிரம்மதேவர் பார்த்து, தேவேந்திரா, நீ வாயு பகவானுடைய பிள்ளை ஹனுமான அடித்தபடியினால வாயுவுக்கு கோபம் ஏற்பட்டு அவர் ஓரிடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கிறார், நாம எல்லாரும் தேடி செல்லுவோம் வாருங்கள் அப்படின்னு எல்லாரும் தேவர்கள், பிரம்ம ருத்ர இந்திராதி தேவர்கள் எல்லாரும் அப்படியே தேடிண்டு போறா. வாயு பகவான் இருப்பிடத்தை கண்டார்கள். வாயு பகவான் இடத்துல பிரம்மதேவர் பேசுகிறார். ஹே வாயு பகவான், எதுக்காக நீர் இவ்வளவு கோபத்தோட இருக்கிறீர்? சொன்ன உடனே, இந்த இந்திரன் என்னுடைய பிள்ளையை கொன்று விட்டான், கவலை வேண்டாம், அந்த ஹனுமனுக்கு நான் பிராணனை திரும்ப தருகிறேன் அப்படின்னு பிரம்மா மறுபடியும் ஹனுமானுக்கு பிராணனை கொடுத்தார். அதனால ஹனுமான் விழித்து எழுந்தார். அதுக்கப்புறம் பிரம்மா பார்த்து, நாம அத்தனை பேரும் இந்த ஹனுமானுக்கு ஓரொரு வரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வாயுதேவன் சந்தோஷப்பட்டார். இப்ப பிரம்மா ஹனுமானுக்கு பிராணனை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வரம் என்ன அப்படின்னா, என்னுடைய பிரம்மாஸ்திரம் கூட உம்மை கொல்லாது அப்படின்னு வரம் கொடுத்தார். அதனாலதான் இந்திரஜித்து ஹனுமானை நோக்கி பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணும்போது ஹனுமான் கையை கூப்பி கட்டுப்பட்டாரே தவிர ஹனுமானுக்கு அதனால பிராணன் போகவில்லை. அதுக்கு அடுத்தது இந்திரன், அவன் பார்த்து, இனிமே என்னுடைய வஜ்ராயுதமும் உம்மை கொல்லாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்தது சந்திரன், அவர் ஒரு வரம் கொடுத்தார். அதுக்கு அடுத்தது வருணதேவன், என்னுடைய சமுத்திரத்தினால உமக்கு எந்த ஆபத்தும் உண்டாகாது அப்படின்னு சொன்னான். அதனாலதான் சமுத்திரத்தை தாண்டினார்.
அதுக்கப்புறம் அக்னி பகவான், அக்னியினால உமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னார். அதனாலதான் ஹனுமானுடைய வால்ல அக்னியை வச்சாலும் ஹனுமானுக்கு சுடவில்லை. லங்கை மொத்தத்தையும் எரித்தார். ஆனா ஹனுமானுக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. சூரிய தேவன் அவர் பார்த்து, நானே இந்த ஹனுமானுக்கு குருவாக ஆச்சாரியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால சூரிய தேவனிடத்துல தான் ஹனுமான் அனைத்து அர்த்தங்களையும் அறிந்து கொண்டார். ஹனுமானை பத்தி சொல்லும்போது நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு சொல்லுகிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு வியாக்கரணம் தான் இருக்கு. அந்த ஒரு வியாக்கரணத்தை அறிந்து கொள்வதற்கே 40 வருஷம் ஆகும். அதுல 9 வியாக்கரணத்தையும் அறிந்தவர் ஹனுமான். அதுவும் யாரிடத்துல இருந்துன்னா சூரிய தேவனிடத்துல இருந்து. சூரியன் உதயகிரியில ஆரம்பித்து அஸ்தமனகிரியில மறைவார். அதுக்குள்ள ஹனுமான் சூரிய தேவனை பார்த்துட்டே இவர் பின்னாடி நோக்கி வைக்கணும், அவர் முன்னாடி நோக்கி வைக்கணும். சூரியன் எவ்வளவு வேகத்துக்கு வருகிறாரோ அவ்வளவு வேகத்துக்கு இவர் ரிவர்ஸ்ல வரணும் அவரை பார்த்துண்டு. அப்படி படித்து கொண்டார். நாம படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லை. சுலபமா சூரிய தேவன் அவர் ரொம்ப சுலபமா இருக்கார். காத்து ஜிலு 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 ஜிலுன்னு வீசுறது, பிரசாதத்துக்கு ஒரு குறையும் இல்லை. இப்படி நாம அறிந்து கொள்வதற்கே நமக்கு கஷ்டமா இருக்குன்னா, அப்போ சூரியனுடைய வெப்பத்தை தான் தாங்கி கொண்டு நவ வியாக்கரணத்தையும் அறிந்தாராம் ஹனுமான். அதனால சூரிய தேவன், என்னால இந்த ஹனுமானுக்கு அனைத்து பாடங்களும் கற்பிக்கப்படும் சொன்னார். இப்படி தேவர்கள் எல்லாரும் ஹனுமானுக்கு ஓரொரு வரத்தை கொடுக்க, அதனால வாயுதேவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஹனுமான் பிள்ளை எழுந்தார். அதுக்கப்புறம் ஹனுமான் அவர் ரிஷிகள்லாம் யாகம் பண்ணுவா இல்லையா, அந்த யாகம் பண்ணக்கூடிய இடத்துலலாம் போய் சில சில குறும்புகளை எல்லாத்தையும் பண்ணுவாராம். அதனால ரிஷிகள்லாம் பார்த்து, இவருக்கு எல்லா தேவர்களும் வரம் கொடுத்துருக்கா, பிரம்மாவே பிரம்மாஸ்திரத்தினால கூட பிராணன் போகாதுன்னு சொல்லியிருக்கார். அப்போ இவர் சிறு சிறு குறும்புகள் பண்ணி அதனால யாக யஜ்யங்களை சரிவர பண்ண முடியாமல் போகிறது. சாபத்தையும் கொடுக்க முடியாது. என்ன செய்வது யோசித்தார். இவருக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறபடியினால தானே இதை பண்றார். இவருக்கு இருக்கக்கூடிய சக்தி மறந்து போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார்கள். அதனால ஹனுமானுக்கு பிரம்மாவினிடத்துல பெற்ற வரம், பிரம்மாஸ்திரமும் தன்னை ஒன்றும் செய்யாதுங்கிறது, அக்னி தன்னை ஒன்றும் செய்யாது, சமுத்திரம் தன்னை ஒன்றும் செய்யாது, இது எல்லாம் மறந்து போனது. அதனால தன்னுடைய சக்தி, அவர்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா அவருக்கு இந்த சக்தி இருக்குங்கிறது அவருக்கு தெரியாமல் போனது. இப்ப ஹனுமான் பிரார்த்திக்கிறார். அப்படின்னா நான் இப்படியே இருப்பனா அப்படின்னு கேட்க, கவலை வேண்டாம், இது எல்லாம் சரியான காலத்துல உமக்கு பிரயோஜனம் ஆகும். நீர் நாராயணனுடைய அம்சமான பகவானை காணப்போகிறீர். அவனை கண்டவுடனே, அவனுடைய பெருமையை கேட்டவுடனே உம்முடைய உடம்புல இருந்து மயிர்கூச்செறிந்து நிற்கும் அந்த திருமாலை காணப்போகிறீர். அந்த திருமாலுடைய காரியத்தை செய்யும் பொழுது உமக்கு இது தானே வந்துவிடும். உமக்கு இவ்வளவு பிரபாவம் இருக்குன்னு உம்மிடத்துல யார் வந்து சொல்லுகிறாரோ அப்போ உமக்கு இந்த சக்தி எல்லாம் வந்துவிடும். சக்தி வரப்போறதில்லை, சக்தி இருக்கு. ஆனா சக்தி இருக்குன்னு இன்னொருத்தர் உம்மிடத்துல அறிவித்த உடனே உமக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த சக்தியைத்தான் இப்ப ஜாம்பவான் ஹனுமானிடத்துல தெரிவிக்கிறார். இது எல்லாம் நீர் பிறந்த உடனேயே நடந்தது, அது உமக்கு தெரியாது. அதனால ஒரு பாய்ச்சல்ல பூமியில இருந்து நேர சூரிய தேவனுக்கு அருகில சென்றீர் அப்படின்னா, இங்கிருந்து 100 யோஜனை தூரத்துல இருக்கக்கூடிய லங்கையை தாண்டுவதுங்கிறது உம்மால முடியாதா? அதனால 100 யோஜனை தான் லங்கை. ஆனா உம்மால கருடனுடைய வேகத்துக்கு சமமாக உம்மால செல்ல முடியும். அதனால 10,000 யோஜனை உம்மால தாண்ட முடியும் அப்படின்னு சொன்னாராம். 10,000 யோஜனைனா, ஒரு யோஜனைனா 15 கிலோமீட்டர், 10,000 யோஜனைனா கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டர். அப்போ ஒரே சமயத்துல 1,50,000 கிலோமீட்டர் தாண்ட முடியும் ஹனுமானால. அதை சொன்ன உடனே ஹனுமானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த சக்தி எல்லாம் தனக்கு வந்ததாக தானும் நினைத்து கொண்டு
இப்போ தாவுவதற்கு தயாராக ஆனார் அப்படிங்கிறது சரித்திரம். அப்போ ஹனுமான் மகேந்திரகிரி பர்வதத்தில் இருந்து தாவினார். அதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறத நாம் 2 நாளாக பார்த்துருக்கிறோம், ஞாபகத்திலே கொள்க. இப்போ லங்கைக்குள்ளே வந்தாச்சு. எல்லா இடத்திலேயும் தேடினார், சீதையை காண முடியவில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மந்தோதரி ராவணனுடைய பத்தினி. நாம் மண்டோதரின்னு சொல்கிறோம், மண்டோதரின்னு இல்லை, மந்தோதரி அப்படின்னு பெயர். மந்தம் உதரம் எஸ்யசா மந்தோதரி, அதாவது இடைங்கிறது சிறுத்த இடை படைத்தவளாம். நேற்றைய தினம் சொன்னோம் இல்லையா, இடைங்கிறது ஆட்காட்டி விரல் கட்டை விரல், அந்த ரெண்டுத்துக்குள்ளே அடங்கிடணும். மேலே பார்த்தா முகம் இருக்குன்னு தெரியறது, கீழே பார்த்தா கால் இருக்குன்னு தெரியறது, நடுவில் இடைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா. முகமும் இருக்கு காலும் இருக்குன்னா நடுவில் இடைங்கிறது இருக்கணும் இல்லையா. இடை இல்லாமல் மேலேயும் கீழேயும் தொடர்பு வருமா அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா. அப்படி சிறுத்த இடை படைத்தவளாம் மண்டோதரி. அந்த மந்தோதரியோட ராவணன் கூடியிருப்பதை பார்த்து ஒரு கால் சீதையாக இருக்குமோ அப்படின்னு கலங்க. அப்போ அங்கே இருக்கிறவா பேசிட்டு போனாலாம், ராவணன் வெகு நாட்களுக்கு கழித்து மந்தோதரியினுடைய அந்தப்புறத்துக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார், நாம ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்கணும் அப்படின்னு பேசிட்டு போனாலாம். அதை ஹனுமான் தானும் கேட்டார். ஓ, நான் இப்படி குழம்பி போனேனே, சீதையை நான் இப்படி தவறாக நினைத்து கொண்டேனே அப்படின்னு ஒரு க்ஷணம் தானும் நினைத்தாராம். அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து எப்படி ராமன் இடத்துல போய் சீதையை நான் காண முடியவில்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? ராமனுக்கு பிராணன் போயிடும். ராமன் இல்லைன்னா லக்ஷ்மணன் இல்லை, ராமலக்ஷ்மணர்கள் இல்லைன்னா பரத சத்ருக்னர்கள் இல்லை, 4 பிள்ளைகளும் இல்லைன்னா 3 தாய்மாரும் பிராணனை விட்டுடுவா. ராமன் இல்லைன்னா கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிராணன் போயிடுமே. அப்போ என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருனுடைய பிராணனையும் போக்கிவிடுமே. அதை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். இன்னும் சீதை எங்கே இருக்கிறாள்ங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹனுமான் முடிவு பண்ணினார். அடுத்து என்னுடைய ராஜா யாரு? சுக்ரீவன். சுக்ரீவன் அவன் பார்த்து, ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை என்னால் நிறைவேற்றாமல் போனதே அப்படின்னு சுக்ரீவன் பிராணனை விட்டுடுவான். சுக்ரீவன் இல்லைன்னா அங்கதன் பிராணனை விட்டுடுவான். ராஜாவும் இல்லை இளவரசனும் இல்லைன்னா வானர வீரர்கள்லாம் ஒருத்தரை ஒருத்தர் அடித்து கொண்டு பிராணனை விட்டு விடுவார்கள். அப்போ கோசல சாம்ராஜ்யம் மொத்தமும் அழிவதற்கும் கிஷ்கிந்தா ராஜ்யம் மொத்தமும் அழிவதற்கும் என்னுடைய ஒரு வார்த்தை காரணமாக ஆகிவிடுமே. அது கூடாது, அதனால் இன்னும் சீதையை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். அப்போ தான் நான் மகேந்திரகிரி பர்வதத்தில் இருந்து தாவும்போது பிரம்மதேவருக்கு நமஸ்காரம்னு சொன்னேன், ருத்ரமூர்த்திக்கு நமஸ்காரம்னு சொன்னேன், வாயு பகவானுக்கு நமஸ்காரம்னு சொன்னேன். ஆனால் எந்த ராம காரியத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணவே இல்லையே. எந்த மாதா சீதையை தேடி நாம் லங்கைக்கு வந்திருக்கிறோமோ அந்த சீதைக்கு நமஸ்காரம் பண்ணவே இல்லையே. அதனால் ஹனுமான் அப்போ தெரிவித்தாராம், நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய சீதாய தஸ்யை ஜனகாத்மஜாயை அப்படின்னு சொன்னார். அப்போது சீதா மாதா, இதுவரைக்கும் என்னுடைய முயற்சியினால் உன்னை கண்டுவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் தேடினேன். இனிமே அது நடக்க போகிறது இல்லை. உன்னுடைய அருளால் நீயே உன்னை காட்டி அருள வேணும் அப்படின்னு வேண்டினார். அவர் எந்த இடத்துல இருந்து வேண்டினாரோ அந்த இடத்துக்கு நேர் கீழே சீதையை கண்டார் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால் அந்த இடத்துல இருந்து தான் நாம் இந்த சரித்திரங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டோம். அந்த ஹனுமானுடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பரிபூர்ணமாக உண்டாக வேணுமாய் ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து கொள்கிறேன். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. அதுக்கு அடுத்தது தொடங்கும் போதே ஒரு பாடல் சொல்லித்தான் தொடங்கினோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி
அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். என்ன அர்த்தம் அப்படின்னா, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னா பஞ்சபூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நீர், நிலம், தீ, காற்று, வானம். அதுக்கு தான் பஞ்சபூதங்கள். அதுல நீர், நிலம், தீ, காற்று, வானம். அதுல காற்று, இப்போ அஞ்சுல காற்று ஞாபகம் வச்சுக்கோ. காற்று பவனம். அந்த பவன சுதன் அஞ்சிலே ஒன்று பெற்றான். வாயுவனுடைய மைந்தனாக ஹனுமான் அவதாரம் செய்தார். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்றை தாவி நீர், நிலம், தீ, காற்று, வானம். அதுல ஒன்று ஜலம். அந்த சமுத்திரத்தை தாண்டினார். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக. ஆறுன்னா வழி அப்படின்னு அர்த்தம். ஆறுன்னா உபாயம்னு அர்த்தம். எந்த வழியா வந்தார்? ஆகாச மார்க்கமா வந்தார் இல்லையா? அதனால பஞ்சபூதங்கள்ல ஆகாசம், அந்த ஆகாசத்தின் வழியாக வந்தார். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி. ஆரியன் அப்படின்னா ராமன். ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை. அஞ்சிலே ஒன்று நீர், நிலம், தீ, காற்று, வானம். அதுல நிலம், நிலம்னா பூமி. பூமியினுடைய பெண்ணாக சீதை அவதாரம் பண்ணினாள். அதனால சீதைய தேடுவதற்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, அந்த அணங்கைய லங்கையில கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அஞ்சிலே ஒன்று நெருப்பு. அந்த நெருப்பை தானும் வைத்தாராம். அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அந்த ஆஞ்சநேய சுவாமி நம்மை அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு கம்பர் தானும் தெரிவித்தார். ஆஞ்சநேயர் நெருப்ப வைக்கலையாம். சீதையினுடைய சோகம் அப்படிங்கிற அக்னிய, சில பேர் வயிற்று எரிச்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால சீதையினுடைய வயிற்று எரிச்சலை அப்படியே வெளியில எடுத்து ஆஞ்சநேய சுவாமி ராவணனுடைய பவனத்தை அழித்தார் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிட்ட வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு, இன்னும் ஹனுமானை பற்றி நிறைய சொல்லிண்டே போகலாம். அவகாசம் இல்லாதபடினால சுருக்கமாக நாமும் பார்த்துருக்கிறோம். மேலே எப்போ அவகாசம் கிடைக்கிறதோ அப்போ விண்ணப்பம் பண்ணுறேன்னு தெரிவித்து கொண்டு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் இருக்க வேண்டும்னு சொல்லி, நாம ஆஞ்சநேய சுவாமி வைபவத்தை அனுபவிக்கணும்னு வந்தாலும் இங்கேயே லங்கையில் இருக்கிறவா அவர்களும் கூட பல பேர் அந்த விஷயங்களை அப்படியே உட்காந்து கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கா. அவர்களுக்கும் மேலே மேலே ஞானபக்தி வைராக்கியங்கள் உண்டாக வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு, லங்கை அப்படிங்கிறது என்னவோ ராவணனுடைய இருப்பிடம், அதனால் அது பாப பூமியோ அப்படின்னா இல்லை. ராவணன் சில காலம் ஆண்டான், தவறான காரியத்தை செய்தான். அதுக்காக அந்த பூமியே பாழாய் போனதுன்னு சொல்ல முடியுமான்னா அது கிடையாது. இந்த இடத்துக்கு தர்ம பூமி அப்படின்னு பெயர், தர்மபுரி அப்படின்னு பெயர். இந்த லங்கை மொத்தத்துக்குமே தர்மபுரின்னு பெயர். தர்மம் மேலே மேலே தழைக்கக்கூடிய இடமா. நாம் ராவணனுடைய இருப்பிடமோன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியறது தர்மபுரிங்கிறது சத்தியம் சத்தியம் புனசத்தியம். அதுக்கப்புறம் குபேரனுடைய பூமி. இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையும் மாட மாளிகை கூட கோபுரங்கள் இது எல்லாவற்றையும் பார்த்தா இத்தனை வருஷம் ஆனாலும் குபேர பூமியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ளலாம். இங்கே இருக்கிறவர்களுக்கு ராமபக்தி அதிகம், இன்னும் சீதையினிடத்துல பக்தி அதிகம், ஆஞ்சநேய சுவாமியினிடத்துல பக்தி அதிகம். நாம் என்னவோ பாரத தேசத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பக்தி அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். இல்லை, அதை தாண்டி வந்து பார்த்தா தான் தெரியும் ராமனுடைய வைபவம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறதுன்னு. நேபாளுக்கு போனால் அங்கே ராமானுஜருடைய வைபவம். அவள் ராமானுஜருக்கு பூஜை பண்ணுற மாதிரி நாம் கூட பண்ணியிருப்போமான்னு தெரியல. அதே போல் தாய்லாந்து ஏர்போர்ட்டில் போனால் திருப்பார்கடலை கடைந்த சரித்திரத்தை அதை அப்படியே சிற்பமாக பண்ணி தாய்லாந்து ஏர்போர்ட்டில் வச்சுருக்கா.
அப்போ என்ன ஏற்றம் காந்தார தேசம், அதுதான் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம். பாகிஸ்தான், அது நமக்கு தெரிஞ்சு நம்ம பூமியில் இருந்து பிரிந்து போனது பாகிஸ்தான், பங்களாதேஷ் நல்லாவே தெரிகிறது. மியான்மர், பர்மா, அது எல்லாருக்குமே தெரியும். நாம் நினச்சா பர்மாவுக்கு போகலாம். பர்மாவிலேருந்து நினச்சா பர்மா தேக்கை கொண்டு வந்து வீடு கட்டுறதுங்கிறது அனாதி காலமாக நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு தான் அது இராணுவ ஆட்சிங்கிறது வந்து எப்படியோ மாறி இருக்கிறது. அதே போல் லங்கை, ஸ்ரீலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இருக்க நெருங்கிய தொடர்பை யாருமே பிரிப்பது அப்படிங்கிறது முடியாது. அதனால் பக்திங்கிறது பாரத தேசத்தில் பிறந்தாலும் வளர்ந்தாலும் எத்தனையோ சன்னதிகள் ராமன் அவதரித்தது, கண்ணன் அவதரித்தது, அது எல்லாம் நமக்கு பெருமை. ஆனால் அதுக்காக மற்ற இடத்துல பக்தி இல்லை அப்படின்னு சொல்லலாமான்னா அது ஒரு காலம் கூடாது. இங்கே வந்து பார்த்தா தான் ஆஞ்சநேய சுவாமியின் இடத்துல எவ்வளோ பக்தின்னு தெரியறது. அத்தனை குழந்தைகளும் வந்து முழுக்க ஹாரத்தி சேவிச்சா அதுக்கப்புறம் ராமநாமத்தை சொல்லிட்டு அவ பிரசாதம் எடுத்துக்கிறா. அதனால இந்த பக்திங்கிறது இன்னும் இந்த இடத்துலலாம் நிறைய வளர வேணுமாய் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.